Hi everyone, this is Mridula. Welcome back to my channel. இந்த வீடியோவில் உங்கள் கூட அகைன் ஒரு புக்கோட ஜிஸ்ட்டை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் அந்த புக்கோட நேம் ஹவ் ரிச் பீப்புள் திங்க் அப்படின்றது தான். இந்த புக்கை எழுதியவர் ஸ்டீவ் சீபோல்ட் அப்படின்றவர் தான். இந்த புக்கில் மொத்தம் 12 லெசன்ஸ் இருக்குது. அது நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெசன் நம்பர் 1, மைண்ட் செட் மேட்டர்ஸ். ஒரு சில விஷயங்களை நம்மளோட மைண்ட்ஸில் நம்ம நெகட்டிவாக தான் ஸ்டோர் பண்ணியிருப்போம். அது எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணி பாசிட்டிவ் அண்ட் சக்ஸஸ் ஓரியன்ட் மேட்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட பிரெயினில் நம்ம கல்டிவேட் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட ஃபினான்ஷியல் சக்ஸஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் நம்மளோட ஃபவுண்டேஷனுக்கான பேசிக். இது லெசன் நம்பர் 2, ஃபோக்கஸ் ஆன் abundance not scarcity. நிறைய வெல்தி பீப்புள்ஸ் எல்லாருமே அபண்டன்ஸை நோக்கி தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸ்கேர்சிட்டி பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அபண்டன்ஸ் அவங்க ஃபோக்கஸ் பண்ணும்போது தான் அவங்களுக்கு நிறையா ப்ராஃபிட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த புக் நிறைய ரீடர்ஸோட மைண்டை என்கரேஜ் பண்ணி அவங்களோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அண்ட் அந்த ரீடர்ஸோட ஸ்கேர்சிட்டி மென்டாலிட்டியை அபண்டன்ஸ் மென்டாலிட்டியாக சேஞ்ச் பண்ணியிருக்கு. லெசன் நம்பர் 3, டேக் கால்குலேட்டட் ரிஸ்க். அதாவது நாம் எப்படி இருந்தாலும் ஒரு பிஸ்னஸ்க்கு ரிஸ்க் எடுத்துதாகணும். அது சின்ன சின்ன ரிஸ்க் தான் எடுக்கணும். நம்ம ரொம்ப பெரிய ரிஸ்க் என்றைக்குமே எடுக்கக்கூடாது. லிமிட்டடான சின்ன சின்ன ரிஸ்க் தான் அப்பப்போ தான் எடுக்கணும். அப்போ தான் நம்மளோட விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும். இல்லை நான் ரிஸ்கே எடுக்க விரும்புகிறேன்னு நினச்சிங்கன்னா உங்களால் எதையுமே அச்சீவ் பண்ணவும் முடியாது. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் கொஞ்சமாச்சும் ரிஸ்க் எடுத்து மணி போடணும். அப்போ தான் ஒரு பிஸ்னஸ் உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். நீங்கள் மணியே போடாமல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு சான்ஸ் கிடையாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் ரிஸ்க் எடுக்கும் போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட கோல்ஸ் உங்களால் அச்சீவ் பண்ணிகிட்டே வர முடியும். அதுவும் மெயினாக லிமிட்டட் ரிஸ்க் தான் நீங்கள் எடுக்கணும். இல்லை ரிஸ்க் எல்லாம் ஒன்றாவே சேர்த்து எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி மொத்தமாக பெரிய ரிஸ்க்கை எடுத்துடாதீங்க. அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது அச்சீவ்மெண்ட்டை நோக்கி போகாது, ஃபெயிலியர் நோக்கி தாங்க போகும். Lesson number 4, investing in education. நிறைய வெல்த்தி இண்டிவிஜுவல்ஸ் எஜுகேஷன் அண்ட் கண்டினியூஸ் லேர்னிங்கில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த விஷயத்தை தான் இந்த புக் மெயினாக ஹைலைட் பண்ணுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அப்படின்றது ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. ஏன்னா இந்த எஜுகேஷன் இருந்தால் தான் நம்மளோட சக்ஸஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்மளால நிறைய ஸ்டேஜ்ல கட்டிகிட்டே போக முடியும். அண்ட் அது நமக்கு ஒரு பாத்வேவாகவும் இருக்கும். Lesson number 5, entrepreneurial mindset. நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை தான் பிஸ்னஸாகவே பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையுமே அவங்க யூஸ் பண்ண அது அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் சக்ஸஸாகவே ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம செய்யும் போது அதில் நமக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அதில் நம்மளோட ஃபினான்ஷியல் சக்ஸஸை நம்ம ரீச் பண்ணலாம். Lesson number 6, embracing failure as a learning opportunities. வெல்த்தி இண்டிவிஜுவல்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு வர ஃபெயிலியர்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டெப்பிங் ஸ்டோன்னு நினச்சி அவங்களோட சக்ஸஸை நோக்கி ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இந்த புக்கை படிக்கிற ரீடர்ஸ் எல்லாத்தோட மைண்டையுமே இது என்கரேஜ் பண்ணுது. அண்ட் அவங்களோட நெகட்டிவ் தாட்ஸ், அதாவது ஃபெயிலியரை நினச்சி ரொம்ப சேடாக இருக்கிற அந்த தாட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி அது ஒரு வேல்யூபிள் லேர்னிங் அப்படின்னு சொல்லி புரிய வைக்குது. அண்ட் இது நம்மளோட வெல்த்துக்கான ஒரு பாத்தாவும் இருக்கு. Lesson number 7, focus on solutions not problems. நிறைய பேர் அவங்களோட ப்ராப்ளம்ஸை தான் ஜாஸ்தியாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அவங்களோட பாஸ்ட் திங்ஸ் எல்லாத்தையுமே நினச்சி சேட் அண்ட் டிப்ரெஸ்டாக இருக்காங்க. இதை தவிர்த்து அதுக்கான சொல்யூஷன்ஸை நாம் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் நம்மளோட சக்ஸஸை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த புக் சொல்லுது. அண்ட் நிறைய வெல்தி இண்டிவிஜுவல்ஸ் மோஸ்ட்லி சொல்யூஷன் ஓரியன்டாக தான் இருக்காங்க. அதனால தான் அவங்களால நிறைய திங்ஸை அச்சீவ் பண்ண முடியுது. அண்ட் அவங்களுக்கு வர நிறைய சேலஞ்சஸையும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. Lesson number 8, building multiple income streams. வெல்த்தி பீப்புளோட மெயின் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வெல்த் அண்ட் ப்ராஃபிட்ஸ் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க.
அதுதான் நிறைய இன்கம் ஸ்ட்ரீம்ஸை கிரியேட் பண்றது. இது நம்மளோட ஃபினான்ஷியல் லைஃப்ல நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு நிறைய இன்கம் ஸ்ட்ரீம்ஸை நாம செட் அப் பண்ணிக்கலாம். அப்பதான் நம்மளோட ஃபினான்ஷியல் லைஃப்ல ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். லெசன் நம்பர் 9, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் த்ரூ ஆண்டர்பிரினர்ஷிப். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது ஒரு ஆண்டர்பிரினரை பொறுத்து தான் இருக்கு. அவங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி தான் அவங்க பண்ண முடியும். அண்ட் இதில் இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா, இந்த புக் நமக்கு மெயினாக ஒரு பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அது எப்படி க்ரோ பண்ணுறது அப்படின்றத சொல்லுது. அதை எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணி பார்த்தா தான் நம்மளோட ஃபினான்ஷியல் சக்ஸஸை நம்மளால அட்டைன் பண்ண முடியும். அதனால தான் நிறையா பேர் இந்த புக்கை நம்மளோட வெல்த்துக்கான கீ அப்படின்னு சொல்கிறாங்க. லெசன் நம்பர் 10, லாங் டேர்ம் விஷன். வெல்தி பீப்புள் எல்லாருமே அவங்களுக்கு லாங் டேர்ம் விஷன் தான் வச்சுருப்பாங்க. எதனாலனா அப்போதான் அவங்களால அவங்களோட ஃபினான்ஷியல் சக்ஸஸை அப்டைன் பண்ண முடியும். இந்த புக் மெயினாக ரீடர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு வகையில் என்கரேஜ் பண்ணுது. அது என்னன்னா, நிறைய ரீடர்ஸ்க்கு ஷார்ட் டேர்ம் விஷன் தான் இருக்கும், ஆனால் அவங்கள லாங் டேர்ம் விஷனில் ஃபோக்கஸ் பண்ண வைக்குது. இந்த மாதிரி நம்ம லாங் டேர்ம் விஷனில் ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்மளால நம்மளோட வெல்த்தை ஈஸியாக பில்ட் பண்ண முடியும் அண்ட் ஃபினான்ஷியல் சக்ஸஸையும் ரீச் பண்ண முடியும். லெசன் நம்பர் 11, நெட்வொர்க்கிங் அண்ட் ரிலேஷன்ஷிப் பில்டிங். இந்த ரெண்டுமே வெல்த் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான திங். இது ரெண்டும் இருக்கும்போது தான் நம்மளால நம்மளோட வெல்த்தை அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா இந்த நெட்வொர்க் அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது பில்டப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் அதை நம்ம ஈஸியாக பில்டப் பண்ண ஆரம்பித்தாதான் நம்மளால நம்மளோட சக்ஸஸை ரீச் பண்ண முடியும். இது நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் கிட்ட பேச ஆரம்பிக்கணும், அவங்க கூட ஒரு கனெக்ஷன் வச்சுருக்கணும். அப்போ தான் நம்மளோட சக்ஸஸ் ரீச் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அண்ட் நிறைய கீஸும் நமக்கு கிடைக்கும். லெசன் நம்பர் 12, டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபார் ஃபினான்ஷியல் சக்ஸஸ். நம்ம ஒரு சில விஷயங்களை ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து இன்வால்வ் பண்ணி பண்ணணும். அப்போ நமக்கு அதில் ரெஸ்பான்சிபிலிட்டி வர ஆரம்பிக்கும். அதுதான் இந்த புக் ரீடர்ஸ்க்கு சொல்ல வருது. அண்ட் வெல்தி இண்டிவிஜுவல்ஸ் எல்லாருமே அவங்களோட ஃபினான்ஷியல் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு அவங்க தான் இம்பார்ட்டண்ட்டான ரீசன். இதை பில்டப் பண்ணது அவங்க தான் இந்த பிஸ்னஸோட ஆர்கிடெக்ட்ஸ் அப்படின்னு அவங்கள டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. அப்போ தான் அவங்கனால அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க எடுத்துக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். இந்த வீடியோ நிறைய பிஸ்னஸ் பீப்புளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தாலும் இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன போடணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஏதாவது வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். See you in next video. Until then, bye from Mridula. Always stay curious. Thanks for watching.